இது பாரு ஆமையோட ஷாப்பிங்கா? 130க்கு 30 ரூபா பால் ஐஸ்கிரீம் கூட சமம் வராது, அவ்வளோ கேவலமாக இருக்கு. எப்படி இருக்கு தரலவலா? லைமா எப்படி இருக்கு? சாமியாக இருக்கா? வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஃபுட் வாக் போரூர் கிட்ட இருக்குது. இங்கே நிறைய டைப் ஆஃப் ஃபுட் ஷாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இங்கே ஷவர்மா ராஜாவை பற்றி. இந்த ஷவர்மா ராஜாவை பற்றி சொல்லணுன்னா நிறைய டைப் ஆஃப் ஷவர்மா வெரைட்டிஸ்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் கிரில் சிக்கன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பைனாப்பிள் பார்பிக்யூ இருக்குது. பார்பிக்யூ டைப்பில் நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஷவர்மா லெவன்ட்டாவோ இல்லாட்டினா கிரில் லெவன்ட்டாக பிடிச்சிருச்சுன்னா இந்த கடையை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். சீஸி ஜூஸி பர்கர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்கர் டைப்ஸில் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். பக்கத்துலேயே நமக்கு இருக்கிறது கறி விருந்து. கறி விருந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பரோட்டா டைப்ஸ்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் இடியாப்ப வெரைட்டிலையும் இருக்குது. இடியாப்பம் பிடிச்சவங்களுக்கு இங்கே இடியாப்ப குத்து அப்படின்ட்டு அந்த வெரைட்டியோ நிறைய டைப் ஆஃப் இது இருக்கும், நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். மா போ அப்படின்ற ஒரு சைனீஸ் ஷாப். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். நியர்பை பொட்டேட்டோ வாலா இருக்குது, பட் ஆனால் அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லைன்னே சொல்லலாம். அது பக்கத்துலேயே இருக்கிறது குழி கரண்டி. இந்த குழி கரண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வெஜிடேரியன் டைப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் அங்கே டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இது ப்ரொமோஷன் கிடையாது, எனக்கு பர்சனலாகவே வந்து மில்கி வேல இருக்கக்கூடிய ஷேக்ஸாக இருக்கட்டும், ஐஸ்கிரீம்ஸ் வந்து டெஃபினட்டாக எனக்கு பிடிக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மாசிகியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட் ஐட்டம்ஸ் இருக்கும். நமக்கு இருக்கிற இந்த மெட்ராஸ் ஃபில்டர் காஃபினாவே நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பர்மீஸ் ஷாப்பில் வந்து உங்களுக்கு அத்தோ வெரைட்டிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 50+ ஸ்டால்ஸ் கிட்டே இருக்கும். இங்கே இப்போதைக்கு நம்ம கூட என்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ்க்கு தேவையான பேண்ட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கிளிப்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கும். கிட்ஸு இல்லாட்டினா லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து கிட்ஸுக்கு பிடிச்ச சின்ன சின்ன பொம்மை வெரைட்டிஸ் இருக்குது. காரில் வைக்கிற மாதிரி லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப அழகாக யூனிக்காக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து சல்வாராக இருக்கட்டும், ஒரு டாப்ஸ் இருக்கட்டும், லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி தேவையான சின்ன சின்ன கிளாத் ஐட்டம்ஸும் அங்கே வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ், பேண்ட், கிளிப், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாலை நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா போபா ஹெவன். இந்த போபா ஹெவனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக சாக்லேட் ஐட்டம்ஸோ காஃபி ஐட்டம்ஸோ எதுவுமே இல்லை. வெறும் ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா லிச்சி அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் தான் இருக்குன்னாங்க. கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் ரேட் வைஸ் கம்பேரிட்டிவ்லி ஓகே. இது வந்து அந்த பபுள் டீன்னு சொல்லுவாங்க. இந்த வாயில் போட்டு அந்த பபுள் வந்து சுவிங்கம் மாதிரியும் இருக்கும், இல்லாட்டினா அப்படி வெடிக்கிற மாதிரியும் பாப்பர்ஸ் மாதிரியும் இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஆமாம் சாமி, என்ன சொல்லுது? அப்படியா? ஆமாம் சாமிக்கு என்ன வேணுமா? சாப்பாடு வேணுமா? என்ன சாப்பாடு? சொல்லிச்சா? நீ பார்த்த? இப்போ நம்ம பார்க்குறது சைரா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும்.
நிறைய பேருக்கு பிஸா வெரைட்டிஸ் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா BOCS அப்படின்ட்டு பாக்ஸ் பிஸா அப்படின்ற மாதிரி ஒரு நேமில் விற்கிறாங்க. இதில் வந்து பிஸாவோட வெரைட்டிஸ் வந்து நிறைய இது வந்து கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பாக இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் லார்ஜ் சைஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா ஒரே பிஸாவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 6 to 7 வெரைட்டிஸ் ஒரே பிஸாவில் நம்ம ட்ரை பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஒரே பிஸா வாங்கி அந்த டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கிறனால சாப்பிட மாட்டாங்க. இது buy 2 1 free அப்படின்ட்டு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீன்ற ஆஃபரும் இருக்கும். சைஸஸ் டைமென்ஷன் டெஃபினட்டாக மாறும். உங்களுக்கு பிஸா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்தா வெரைட்டி இருக்குது. பாஸ்தா அண்ட் பிஸா வெரைட்டி சேர்ந்த மாதிரி காம்போவில் வைக்கிறாங்க. ஸோ BOCS இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் மக்களே கமெண்ட்டில். இது அது ஆமையோட ஷாப்பிங்கா? ஆமைக்கு பிடிச்சிருக்கா? ஸோ நமக்கு தேவையான ஷவர்மா ராஜாலேருந்து சில ஷவர்மா வெரைட்டிஸ் வாங்கினோம். ஓகேன்ற அளவில் இருந்துச்சு. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் உங்களுக்கு ஷவர்மா பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நம்ம பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாமியாக இருக்கா? குபூஸ் எப்படி இருக்கு? ஸோ ஃபைனலி நம்ம வந்திருக்கிற கடை பேர் தெரப்பி. இந்த தெரப்பியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்வீட் லெவன்ட்டாக பிடிச்சவங்களுக்கு இந்த கடை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இது நிறைய டைப் ஆஃப் சிக்னேச்சர் லெவன்ட்டான கேக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும், டெசர்ட் ஐட்டம்ஸ் இருக்கும், சீஸ் கேக்ஸ் இருக்கும், கொரியன் பன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா ட்ரிபிள் சாக்லேட் கேக் இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்ற மெனு கார்டை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ரேட்ஸும் அதோட நேமும் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ண வேண்டிய ஷாப் தான். ஆனால் சில இது நல்லாயிருக்கும், சில இது நல்லா இல்லை. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கினது நியூட்டெல்லா கேக் அப்படின்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் கம்பேர்ட் டு அதர்ஸ் இது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கு நம்ம பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு மக்களே. இப்போ நம்ம ஆமை கூட வந்திருக்கிற இடம் பேர் பாப்ஸி. பாப்ஸி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸ்டிக் ஐஸ்கிரீமில் அவங்க சில ஃப்ளேவர்ஸ் போட்டு கொடுப்பாங்க. சாக்லேட்னா சாக்லேட் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இதில் கொஞ்சம் நிறைய கூட்டமும் இருந்துச்சு. இந்த பாப்ஸியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இடத்துல கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பிடிச்ச ஐட்டமை ஒன்று வாங்கிட்டு அதை அவங்க எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம். இதில் எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை கைஸ். எல்லாமே வந்து நாங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் ஓப்பன் ரிவ்யூ தான் இது. பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டேஸ்ட் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கைஸ். ஓரளவுக்கு சும்மா தான், ஓரளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் தான் இருக்குது தவிர்த்து அந்தளவுக்கு இல்லை. இதில் இந்த லாலிபாப் ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று போட்டு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வாங்கவும் செஞ்சாங்க. சரி நல்லா இருக்கும்ட்டு ட்ரை பண்ணலாமேன்னு வாயில் வச்சா படுக்க எவ்வளோமா இருக்கு. அவங்க இன்னும் நல்லா டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஆமை கூட பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு கிளம்பிடுச்சு. டு பி ஃப்ராங்க்கு ரொம்ப 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 மட்டமாக இருக்குது. இது இந்த ஓனர் பார்த்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதாவது பண்ண பெட்டராக இருக்குது. நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவும் ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை. ஏன்னா ப்ரொமோஷன் இன்னும் யாரும் கேட்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். இந்த ஒரு ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 130 rupees. இந்த 130க்கு சூப்பராக நமக்கு சில இடத்துல பிரியாணியே கிடைக்கும். ஆனால் 130க்கு 30 ரூபா பால் ஐஸ்கிரீம் கூட செம்ம வராது. அவ்வளோ கேவலமாக இருக்குது. கேவலமாக இருக்குன்னா தான் நான் சொல்லுவேன். ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு ஏற்ற ஃபன் ஐட்டம்ஸும் நிறையவே இருக்குது.
இதுக்கு மாடியில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கிட்ஸுக்கு தேவையான நிறைய டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்கும். இதில் விஆர் கேம்ஸில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சேலஞ்ச் கேமாக இருக்கட்டும், ஒரு மசாஜ் சென்டராக இருக்கட்டும், ஒரு சின்ன கார் இது பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இங்கே பார்க்க முடியும். ஆனால் இங்கே இருக்கிற கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்ட்டு டெடிக்கேட்டடாக நம்ம ஒரு கார்டு வாங்குற மாதிரி இருக்கும். அந்த கார்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ப்ரைஸியாக தான் கைஸ் இருக்குது. ஏன்னா ஃபன் சிட்டி இந்த மாதிரி நிறைய இடத்துல கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்ட்ஸ் எதுவுமே இங்கே அக்செப்ட் பண்ணிக்கல. இவங்களுக்குன்ட்டு டெடிக்கேட்டாக ஒரு கார்டு வச்சுருக்காங்க, அதுதான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்க்கிங்கில் வந்துட்டு நம்மளோட காரை கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதில் இந்த மெட்ராஸ் ஃபுட் வாக் போரூர் நியர் வலசரவாக்கம் கிட்டே இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஏரியாவை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே கிட்ஸ் ஃபேமிலி ஒரு 1 or 2 hours நம்ம சில் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இங்கே வரலாம். தேங்க்யூ ஸோ மச்.